காரமடைக்கு வந்தவங்களுக்கு தெரியும் எத்தனை பிசாசு ஓடிச்சு, எத்தனை வியாதியஸ்தர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றாங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு, எவ்வளவு உண்மையான சாட்சிகள் அங்க இருந்தாங்க. அந்த கல்யாண மண்டபம் ஃபுல்லாவே நிரம்பிருச்சு. லாஸ்ட் வரைக்கும் உட்காந்துருக்காங்க. சிலர் தரையில கூட உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட நான் மைக் எடுத்து அங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட மைக் எடுத்து ஒரு கேட்டேன், என்னன்னு சொல்லட்டுமா? ஒன்று கேட்டேன், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், தாய் தகப்பனே, நீங்க ஜெபத்துக்கு வந்தீங்க. இந்த ஜெபத்துல ஆண்டவர் செய்த அற்புதங்கள் உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன். ஏன்னா அவங்க தானே ஐ விட்னஸ் பண்ணாங்க அங்க ஜெபத்துக்கு. ஏன் அதை கேட்டேன்னா, இன்றைக்கு நிறைய இடங்களில பணத்தை கொடுத்து நடிக்க சொல்லுகிறாங்க. அது உண்மைதான், நானே பார்த்திருக்கேன். அதை அந்த கிரியைகளை நான் சந்திச்சிருக்கேன். அப்போ உங்களில் நிறைய பேர் இந்த காணொலி வீடியோ மூலமா நீங்க பாக்குறீங்க இந்த ஜெபத்தை. சிலர்ல நம்ம ஜெபத்துக்கே வந்திருக்க மாட்டீங்க, காணொலியை பார்ப்பீங்க. சில ஷார்ட்ஸ்ல பார்க்கும்போது இது உண்மையா இல்லை இவர் பணம் கொடுத்து ஏதாவது, ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கு கூட அனுபவம் இருக்கலாம், இந்த காசை கொடுத்து கொஞ்சம் ஆக்டிங்க போடுங்க. அதனால அங்க வந்தவங்க கிட்ட மனசாரி நான் சொன்னேன், இங்க வந்து பிசாசு ஓடிச்சு, உருண்டாங்க, அதெல்லாம் ஆச்சு, கேன்சர் வந்திருக்கு, கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்காங்க, கேன்சர் பேஷண்ட் மட்டும் 10 பேர் 8-10 பேர் வந்திருக்காங்க, வயதானவர்கள், வயது முடிந்தவர்கள், நிறைய கேன்சர்ஸ், வித்தியாசமான கேன்சர், ஸ்ட்ரோக் ஆனவங்க நிறைய பேர் வந்து. அப்ப அவங்க கிட்ட தான் நான் கேட்கிறேன், இங்க யாரையாவது நடிக்க வச்சிருப்போமா? இங்க குணமானாங்களே, அந்த நோயில இருந்து குணமானவர் பிரதர் சொன்னாரே, 2 மாசத்துக்கு முன்னாடி 2 கிட்னி ஃபெயிலியர். எத்தனை வருஷமா டயாலிசிஸ் பண்றீங்க? 7 வருஷம். அவர் கைய பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க, நரம்புல இவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா இன்னைக்கு தேவன் அவருடைய குடும்பத்தை கட்டி ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்காரு. நம் தேவன் பெரியவரா இல்லையா? ஹல்லேலூயா. அவர் எப்படி தெரியுமா உருப்பட்டாரு? எப்படி தெரியுமா உருப்பட்டாரு? ஆண்டவருடைய வார்த்தையால். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனது பெயர் பெஞ்சமின். எனக்கு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ட்டு போன மாதம் சாட்சி சொல்லியிருந்தேன். ஒரு 3 மாசமா, இது 3வது மாதம் நாங்கள் இங்கே வரும்போது, போன மாதத்துக்கு முந்தின மாதம் நான் வரும்போது என்னோட பிளட் லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்து தூங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருந்தேன். இங்கே வந்து ஜெபிச்சுட்டு போய் அடுத்த 1 மாதத்துலேயே வந்து ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகி நல்லா தூங்கவும் நல்லா சாப்பிடவும் நல்ல உடம்பு கால் வீங்கி இருந்தது, அந்த வீக் எல்லாத்தையும் மாற்ற உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதம் மறுபடியும் இன்னொரு பாயிண்ட் அதிகமாக உதவி செஞ்சாங்க. நான் இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்க சர்ச் பாஸ்டர் வந்து மேரேஜை பத்தி பேசினாரு. மேரேஜ் பண்றதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாரு. அப்ப நான் சொன்னேன், நம்மளுக்கெல்லாம் யார் பொண்ணு தருவாங்க, இந்த மாதிரிலாம் அதை பத்தி யோசிக்கவே கூட இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்லியிருந்தேன். அப்ப வந்து அவர் சொன்னாரு, இல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஓகேன்னு சொன்னா இந்த திருமணம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அதை பெருசா நினைக்கவே இல்லை, அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை, அப்படியே விட்டாச்சு. இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் உடம்பு, அப்போ நான் ரொம்ப மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்பட்டு இருந்தேன். அந்த டைம்ல அந்த திருமணத்தை பத்தி நான் நினைக்காம இருந்தேன். இப்போ இந்த ஒரு 2-3 நாள் ஆண்டவர் கொஞ்சம் நல்ல சுகம் கொடுத்து நம்மளை ஆரோக்கியமா வச்சுட்டு இருந்தாரு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி சும்மா ஆண்டவர்கிட்ட எப்பவுமே கேஷுவலா பேசிட்டே இருப்பேன். அந்த மாதிரி பேசும்போது, ஆண்டவரே மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாஸ்டர் மூலமா ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. இதனால நம்பவே முடியல. இந்த எந்த காரியமும் நான் இவங்களுக்கெல்லாம் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணியோ எதுவுமே சொல்லல. ஆண்டவர் கூப்பிட்டு எவ்வளவு பாசமா பேசுறாரு கிட்ட. ஆண்டவர்கிட்ட நம்ம உறவுல சரியா இருந்தா அவர் நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாரு. பாசம் வச்சு இந்த காரியத்தை குறித்து தீர்க்கமா பேசினார் என் கூட. அந்த காரியத்தை பெற்றதுக்கு அப்புறம் நான் இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்வேன்னு சொல்லி சாட்சி நாமத்தில் முடித்துக் கொள்ளுங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன். கேட்டு, இங்க ஏதாவது போலியா இருக்கா, பொய்யா இருக்கா, இது தேவன் செஞ்சதா இல்ல மனுஷன் செஞ்சதா? அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இது தேவனாலே ஆனது. ஹல்லேலூயா. சரி, இதை நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும், இந்த ஜெபத்தை லைவ்ல யாராவது, நம்ம ஜெபத்துக்கு வந்தவங்க லைவ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ நம்ம இந்த சாட்டர்டே சனிக்கிழமை இங்க காரமடைக்கு வந்தவங்க யாராவது லைவ் பாக்குறீங்களா? யாராவது இருந்தா ஐஎம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி பார்ப்போம். எஸ், ஓகே. யாரு? சிஸ்டர் விமலாவா? ஓகே, சிஸ்டர் விமலா எங்க இருக்காங்க? ஆமா, ஒசூர்ல இருந்து வந்தீங்க இல்லையா, நீங்க தானே அது அந்த விமலா சிஸ்டர் தானே? எஸ், வந்திருக்கீங்க. உங்ககிட்ட இங்க இருக்கவங்களுக்கு எஸ், நீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அங்க ஜெபம் மையத்துல நடந்த அற்புதங்களும் சொன்ன சாட்சிகளும் உண்மையான சாட்சிகளா, தேவன் செய்ததா இல்லை குக்ட் அப் செய்திகளா? இங்க பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிருங்க நீங்களே. whether it is real miracles or fake. ரியல் மிராக்கிள்னா ரியல் மிராக்கிள்னு டைப் பண்ணுங்க.
ஆல் ஆர் ட்ரூ. எஸ், நீங்க இப்ப பாத்துக்கலாம். இதுக்கு மேல என்ன விட்னஸ் உங்களுக்கு தேவை? எவ்ரிதிங் இஸ் ட்ரூ. சோ நம்ம காரமடைக்கு இந்த வாரம் வந்திருக்கிறவர்களுக்கு செய்த தேவன், அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில செய்த தேவன். ஜீசஸ் என்ற ரியல் மிராக்கிள் அனுப்பியிருக்காங்க. காட் பிளஸ் யூ. எஸ், ராஜேஸ்வரின்றவங்க யாரோ ஒருத்தங்க எஸ் இருக்காங்க. காட் பிளஸ். எஸ், செந்தில் அனுப்பியிருக்காரு. காட் டிட் திஸ். காட் பிளஸ். நிறைய இதுக்கு மேல ஏதாவது விட்னஸ் உங்களுக்கு தேவையா? புதுசா பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார். விசுவாசத்தோட வந்து ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய கடைசி ஜெபம் வார சனிக்கிழமை, இந்த மாதத்தின் கடைசி அற்புத சுகம் அளிக்கும் உபவாச ஜெபம் இந்த வார சனிக்கிழமை விருதுநகர் சாத்தூர்ல நடக்கும். நீங்க எந்த ஊரா இருந்தாலும் சரி, பஸ்ஸை ஏறுங்க, சனிக்கிழமை காலையில வந்து இறங்குங்க. எவ்வளவு காலையில வந்தாலும் நீங்க அங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி குளிக்கிறதுக்கு இடம் இருக்கு, நீங்க வந்து குளிச்சுக்கலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். வந்து இறங்கி அந்த ஜெபத்துல கலந்து கொண்டு அற்புதத்தை பெற்று சந்தோஷமா சொல்லுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அட்ரஸ் வேணும்ன்றாங்க, ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாருங்க, பின் பண்ணி வச்சிருக்கு, நீங்க பாத்துக்கலாம். அப்படியும் இந்த லைவ் முடிஞ்சோடனே ஐயோ போயிடுச்சு, அட்ரஸ் போயிடுச்சு நீங்க பதற வேண்டாம். லைவ் முடிஞ்சாலும் நீங்க லைவ்ல போய் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா 3 டாட்டை கிளிக் பண்ணி போய் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே அட்ரஸ் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள நம்முடைய 3rd சாட்டர்டே உடைய பிரேயர் சென்டருடைய அட்ரஸ் இருக்கும். லொகேஷன் மேப், கூகுள் மேப் அங்க போட்டிருப்பேன், நீங்க பாத்துக்கலாம். எந்த பதட்டமும் இல்லை. அப்படியும் எனக்கு தெரியாது பாஸ்டர், கூகுள் மேப்ல வரணும் அப்படிலாம் தெரியாதுன்னா சாத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், விருதுநகர் சாத்தூர் பஸ் ஸ்டாண்ட். சாத்தூர்ன்ற எங்க இருக்கு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா திருநெல்வேலி போற வழி. விருதுநகர், சாத்தூர், சிவகாசி, திருநெல்வேலி ஒரே ரோடு தான். நீங்க அங்க இறங்குனீங்கன்னா அங்க இருந்து 1 கிலோமீட்டர் நம்மளுடைய பிரேயர் சென்டர். பெரிய குழப்பம்லாம் கிடையாது. சோ இந்த வார சனிக்கிழமை தேவன் உங்களுடைய வீட்டை மாற்ற குடும்பமா வந்து கலந்து கொள்ளுங்க. மறுபடியும் தாழ்மையோடு கேட்கிறேன், டோன்ட் கம் அலோன். நீங்க தனியா வந்து தனியா பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய கிருபையால உங்களுடைய குடும்பத்தோட வந்து கலந்து கொள்ளுங்க. குழந்தைகளை கூட்டிட்டு வந்து அந்த ஆசீர்வாதமான ஜெபத்துல உட்காருவீங்க. அவர்களுடைய வாழ்க்கையின் தீர்க்க தரிசனத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அந்த சகோதரர்களுக்கு இதோ இந்த சகோதரர்களுக்கு செய்தவர், இந்த வார சனிக்கிழமை செய்தவர் வரும் வாரத்திலும் செய்யவிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தின் கடைசி ஜெபத்துல தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்புடன்